சென்னையில் இருக்கக்கூடிய மிக பழமையான ஊர்களில் ஒரு முக்கியமான ஊர் நம்ம வேப்பேரின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1723ல் ஒருத்தர் இந்த இடத்த விலைக்கு வாங்குறாரு. ரொம்ப அழகான குளமும் அதை சுற்றி நிறைய வேப்ப மரங்களும் இருக்குன்னு ஆசைப்பட்டு அந்த இடத்த விலைக்கு வாங்குறாரு. அவர் அந்த இடத்துல ஒரு சின்ன சர்ச் கட்டுறாரு. அந்த சர்ச் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்ட் மேத்தியஸ் சர்ச் வேப்பேரியில் இருக்கு. இந்த வேப்பேரியில் இருக்கக்கூடிய இந்த சர்ச்சுக்கே கிட்டத்தட்ட 300 வருஷம் வரலாறு இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த இடத்தோட பேர் வேப்பேரின்னு தான் இருந்திருக்கு. அந்த இடத்தை வாங்கினவர் அர்மேனிய வணிகர் கோஜா பெட்ரூஸ் உஸ்கான் அப்படின்றவர் தான். இவர் 1751ல் இறக்குறாரு. அதுக்கப்புறம் தான் இதனுடைய பேரை சென்ட் மேத்தியஸ் சர்ச்னு மாத்துறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதனுடைய பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பல் ஆஃப் அவர் லேடி ஆஃப் மிராக்கிள்ஸ். இதுதான் அந்த சர்ச்சோட பேரா இருந்திருக்கு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் சென்ட் மேத்தியஸ் சர்ச்சா மாத்திருக்காங்க. இந்த வேப்பேரியின் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே வேப்பேரிக்கு பக்கத்துல தான் நம்ம பள்ளிவாசல் இருக்கு பெரியமேடுல. அதுவும் ரொம்ப பழமையான பள்ளிவாசல் தான். 1838ல் கட்டப்பட்டது. ஏன்னா தோல் வணிகம் ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த பீரியட்ல. அங்க ஒர்க் பண்ண அந்த லெதர் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களாம் சேர்ந்து நன்கொடை அளிக்கப்பட்டு அதனால கட்டப்பட்டதுதான் இந்த ஒரு பள்ளிவாசல்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹாஜி முகமது காசிம் பைக் சாஹிப் போன்ற பெரிய பெரிய சமூக தலைவர்களும் இதனுடைய வளர்ச்சியில முக்கிய பங்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும் ஒரு ஏரியாவை பத்தி அப்படின்னா, மறக்காம நம்ம நார்த் சென்னை எக்ஸ்ப்ளோரர் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு புதுசா தெரிஞ்சிருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு உடனே ஷேர் பண்ணுங்க.